ஜெபம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமானது. ஜெபம் இல்லையேல் ஜெயமில்லை. ஜெப வாழ்வு குறைந்து போனால் வெற்றி வாழ்க்கை குறைந்து போகும். ஜெபத்தில் நாளுக்கு நாள் வளரும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே தேவன் வெற்றிகளை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அதில் நிறைய விதமான மக்களுடைய ஜெபங்கள் இருக்கிறது. பூமியில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். சபைக்கு வருகிற மக்கள் இருக்கிறாங்க. ஜெபம் என்பது ஒரு பலியை போல தேவ சமூகத்தில் தன்னை படைக்கிற ஒரு அனுபவம். உண்மையாகவே தேவ சமூகத்தில் நம்மை படைத்து விட்டால், ஒரு பலி பொருளை போல படைத்து விட்டால், நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவன் அக்கினியினாலே பதில் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளெல்லாம் பலி அங்கீகரிக்கப்படும்படி இஸ்ரேல் மக்கள் பாகால் என்கிற தெய்வத்தை பின்பற்றி ஒரு நாளெல்லாம் கதறினார்கள். பலி பொருளை வெட்டி வச்சுட்டு அக்னியால் பதில் கொடும் என்று சொல்லி ஒரு நாளெல்லாம் ஜெபித்தார்கள், கதறினார்கள், தங்களை குத்தி கொண்டார்கள். இரத்தத்தினால் தங்கள் சரீரத்தை குத்தி கிழித்து கொண்டார்கள். குத்தி கிழித்து ரத்தம் வடிந்தோடினது. ஆனால் அங்கே பதில் இல்லை. ஆனால் எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே பலிபீடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்து அந்த பலிபீடத்தில் தண்ணீரை ஊற்றி, மறுபடியும் காளையை வெட்டி அதில் போட்டு மறுபடியும் தண்ணீரை ஊற்றி, கட்டைகளை போட்டு மறுபடியும் தண்ணீர் ஊற்றி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விண்ணப்பம் செய்கிறான், ஆண்டவரே அக்னியினால் பதில் கொடும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படி ஜெபித்த மாத்திரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியினாலே பதில் கொடுத்தார். அந்த பலி பொருள் எரிந்து போனது. அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தேவன் அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறார். சில நேரங்கள் நம்மால் ஜெபத்தின் பதிலை, பலனை உடனடியாக பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபத்தினுடைய பலனை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதற்குண்டான பலனை பெற்றுத்தான் தீர்வார்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. துன்மார்க்கரின் பலி அவருக்கு அருவருப்பானதான். கர்த்தருடைய பார்வையில் அது எவ்வளோ பெரிய பலியாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய காணிக்கையாக இருந்தாலும், துன்மார்க்கமாய் வாழ்க்கையினால் வருகிற பலியை தேவன் விரும்புகிறதில்லை. அல்லேலூயா. துன்மார்க்க வாழ்வை தேவன் விரும்புகிறதில்லை. ஆகவே மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பலி, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? அருவருப்பாய் இருக்கிறது. அடுத்து சொல்ல, செம்மையானவர்களின் ஜெபமோ, செம்மையானவர்களின் ஜெபம். செம்மையானவர்கள்னா யாரு? தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கிறவர்கள், தங்களை சரி செய்து கொள்கிறவர்கள், சரி செய்து கொண்டவர்கள், தங்கள் வாழ்க்கையை பாவத்திலிருந்து மாற்றி கொண்டவர்கள், அசுத்தமான வாழ்விலிருந்து வெளியே வந்தவர்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தவர்கள். அவர்கள் தான் யாருன்னா செம்மையானவர்கள். நல்லதோ கெட்டதோ எல்லா காலகட்டங்களிலேயும் அவர்கள் எல்லா காலகட்டங்களிலே தேவனையே சார்ந்திருந்தவர்கள். எல்லா நாளிலும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்தவர்கள். லாபமானாலும் மகிழ்ச்சியானாலும் துக்கமானாலும் இழப்பானாலும்
எல்லா காலகட்டத்திலேயும் அவங்க யாரை நோக்கி பார்த்தாங்கன்னா கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் தான் செம்மையானவர்கள். அல்லேலூயா. அந்த செம்மையானுடைய ஜெபமானது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய் இருக்கிறதா, இல்லை கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாய் இருக்கிறதா? இதை நாம கவனிக்க வேண்டியது அவசியம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் தூபமாக, நறுமணமாக, சுகந்த வாசனையாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை தேவன் விரும்ப வேண்டும். நம்முடைய ஜெபத்தை அவர் நுகர்ந்து பார்க்க வேண்டும். அப்படியானால் நாம் செம்மையானவர்களாக வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது.